Wish happy Christmas and happy New Year. God bless you. இப்பொழுது நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அண்டு புது வருஷம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அருமையானவர்களே, வாசித்த வேத வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த உலகத்துல ஏதோ தற்செயலாக பிறந்தவர் அல்ல. வேத வாக்கியங்களின்படியாக பிதாவாகி தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல உதித்தார். அவர் பரலோகத்திலிருந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்வதற்காக, நம்ம மீட்பதற்காக, நம்ம ரட்சிப்பதற்காக வந்தார் என்று பைபிள் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே 2024ஆம் ஆண்டு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை வைத்து இயேசு கிறிஸ்துவானவர் அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பெருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நற்கிரிகள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த வருஷத்துல கூட கிறிஸ்துமஸ் நற்செய்தி அநேகருக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிம்பட கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிம்படுவதாக. உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.